அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, மதிப்புமிக்க நம்முடைய வீதிலிட அமைப்பினுடைய தன்னார்வ நண்பர்களே, பெரும் எண்ணிக்கையில சொந்தங்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக இந்த தமிழகத்தை மாற்றுவதற்கு நாங்கள் இருக்கின்றோம். இந்த பேரணியில நம்முடைய தமிழகத்தினுடைய தலைநகரம் சென்னையில நாங்கள் பங்குபடுகின்றோம். மாற்றம் என்பது ஒரு மனிதனிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல நாம மாறுவோம், அதன் பிறகு மாற்றுவோம் என்கின்ற ஒரு உயர்ந்த சிந்தனையில கடந்த 73 நாட்களாக நம்முடைய வீதிலிட அமைப்புல ஒரு பெரும் சமுதாய புரட்சி ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எல்லோருடைய பாதத்தையும் தொட்டு வணங்கி என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, கட்டுக்கடங்காத கூட்டம் உங்களை எல்லாம் வலதுபுறம் இடதுபுறம் இரண்டு பக்கத்திலும் கூட உங்களை எல்லாம் பார்க்க முடியவில்லை. சின்ன கலைவாணர் ஐயா நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய, மதிப்பு மரியாதை எல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஐயா விவேக் அவர்களுடைய துணைவியார் அவர்கள் திருமதி அருள்செல்வி அவர்கள் இங்கே சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு உங்கள் சார்பாக, நம்முடைய வீதிலிட அமைப்பின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு சென்னையில யார் சிறப்பு விருந்தினராக வந்து நம்ம எல்லாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டால் ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் இருக்கிறாங்க. விவேக் ஐயா அவருடைய குடும்பத்திலிருந்து ஒருவர் வந்து வர வேண்டும். இன்னைக்கு அக்கா அவர்கள் வந்திருக்கின்றார். 2021 ஏப்ரல் மாதத்தில் நம்மை விட்டு விவேக் ஐயா அவர்கள் பிரிந்து சென்று 5 வருட காலம் ஆகிறது. நம்முடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மக்களுடைய ஜனாதிபதியாக இருந்தவர். விவேக் ஐயா கிட்ட முதல்ல 10 லட்சம் மரக்கன்றுகளை நட வேண்டும், அதன் பிறகு 1 கோடி மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று சொல்லிய பிறகு அதை தன்னுடைய முழுநேர வேலையாக உதகரி ஊட்டியிலிருந்து சென்னை வரை தமிழகத்தினுடைய ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் விவேக் ஐயா அவர்கள் தன்னுடைய காலத்தில் 37 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 63 லட்சம் மரக்கன்றுகளை நாம் நட வேண்டும், தமிழக மக்கள் நட வேண்டும் என்கின்ற இந்த பணியை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார். அதனால்தான் அருமை சொந்தங்களே, இந்த மாதம் மட்டுமே நம்முடைய வீதிலிட அமைப்பு 20 லட்சம் மரக்கன்றுகளை தமிழகத்தில் நாம் நட வேண்டும். பனை மரத்தை நடணும், தேக்கு மரத்தை நடணும், ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மண்ணிற்கும் அந்த பகுதிக்கும் சம்பந்தப்பட்ட மரக்கன்றுகளை நட வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு வைராகிய நோக்கத்தோடு இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே சுற்றுச்சூழல் மாதமாக நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு தனி மனிதனும் கூட, ஒரு தாய்மாராக இருக்கட்டும், குழந்தையா இருக்கட்டும், பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தையாக இருக்கட்டும், கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ செல்வங்க யாராக இருந்தாலும் கூட இந்த மாதம் அவர்களாக முன்வந்து இந்த மாற்றத்தில் நாங்களும் இருக்கின்றோம். ஏதோ ஒரு நதியை சுத்தம் பண்றோம். நீங்க பாருங்க, தாமிரபரணி நதியை சுத்தம் பண்ண ஆரம்பித்திருக்கின்றோம், வைகை நதியை தொடர்ந்து சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம், பரமத்தி வேலூர்ல ஆரம்பித்து நம்முடைய காவிரி தாயை சுத்தம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றோம். கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி வரை 175 கிலோமீட்டர் கடற்கரையை கடந்த 4 வாரங்களாக சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். வீதிலிட அமைப்பை பொறுத்தவரை ஒரு பணியை எடுத்த பின்பு அதை முழுமையாக முடித்து காட்டி தமிழகத்தில் இந்த ஓராண்டுகள், இந்த 365 நாள் முடியும் பொழுது ஒரு டெமான்ஸ்ட்ரபிள் டிஃபரன்ஸ், மக்கள் தன் கண் முன்னால் ஒரு மாற்றத்தை பார்க்கணும். அதற்குத்தான் வீதிலிட அமைப்பு முழுமையாக உங்களுடைய அன்பையெல்லாம் பெற்று, இங்க யாரும் தொண்டர்கள் கிடையாது, எல்லோரும் தலைவர் என்கின்ற நோக்கத்தில் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் மட்டுமே ஆகஸ்ட் மாதம் இதுவரை 16 நாள்ல கிட்டத்தட்ட 1400க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் தமிழகத்தில் சுற்றுச்சூழல் சம்பந்தமாக நடந்திருக்கிறது. கடற்கரையாக, ஏரி குளமாக, பனைமரம் வைப்பதாக இருக்கட்டும், சுத்தம் செய்வதாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 1,06,000 கிலோ 1,06,000 கிலோ அப்படின்னா 100 டன்னுக்கு மேல பிளாஸ்டிக் குப்பைகளை மட்டும் வீதிலிட அமைப்பு இந்த 16 நாள்ல தமிழகத்தில் நாம் எடுத்திருக்கின்றோம். அமெரிக்க சொந்தங்களை, நாம் நம்முடைய சொந்தங்களை நீங்க யோசிக்கணும். எத்தனை பேர் கையில காலில தைரியமா உள்ள நடந்து போய் பாதுகாப்பு உபகரணங்கள் கூட போடாம அந்த குப்பையெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கே நெஞ்சு வலிக்கிறது. வைகை நதியில பார்த்து அங்க நிக்கவே முடியலங்க, அந்த அளவுக்கு குப்பை கூலம். நம்முடைய தொண்டர்கள் அதை எடுக்கும் பொழுது அங்கே நம்மளால மூச்சு கூட விட முடியல, அங்க எந்த உயிரினமும் கூட இல்ல. அங்கே நம்முடைய தொண்டர்கள் முகம் சொலிக்காம உள்ள இறங்கி வைகை தாயை சுத்தம் பண்றாங்க, காவிரி தாயை சுத்தம் பண்றாங்க, தாமிரபரணி தாயை சுத்தம் பண்றாங்க. இதுதான் நமக்கு வேண்டும். ஒரு அடிப்படை அரசியல் கட்டமைப்பு, நல்ல அரசியல் கட்டமைப்பு வேண்டும் என்றால்
அதிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் தலைவர்கள் யாராக இருந்தாலும் கூட ஒரு சேவை மனப்பான்மையோடு வருபவர்களால் மட்டும்தான் அடிப்படை அரசியல் கட்டமைப்பை மாற்ற முடியும். அதை நம்ம இன்னைக்கு வீதியிட அமைப்பு நம்ம எல்லோரும் தலைவர்களாக ஒரு படியாக சென்று கொண்டிருக்கின்றோம். 73 நாட்கள் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் எத்தனை அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட 73 நாட்கள்ல எத்தனை அமைப்புக்கு 20 லட்சம் பேர் தன்னார்வலாக இருக்கின்றார். எத்தனை அமைப்புகள் இருக்கிறார்? ஆண்டாண்டு காலமாக இருந்த அமைப்புகள் இருக்கிறாங்க, ஆண்டாண்டு காலமாக இருந்த அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. ஆனா ஆரம்பித்த 73 நாட்கள்ல 20 லட்சம் நம்முடைய இலக்காக இருக்கக்கூடிய 50 லட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும் இந்த கவுண்டரை போய் பார்த்துக்கலாம். நாம யாருக்குமே சொல்லல, அண்ணா நீங்க போய் இன்னொருத்தரை சேர்த்துங்க, நீங்க போய் நம்பரை கூட்டிட்டு வாங்க, நமக்கு எண்ணிக்கை எப்பொழுதுமே வேண்டாங்க ஐயா. ஒருவராக நம்முடைய அமைப்பை பார்த்து, வேலையை பார்த்து, மாற்றத்தை பார்த்து வரக்கூடிய ஒருவராக வந்த 50 லட்சத்தை எட்டணும். நாளைக்கு காலையில் நம்ம எளிதா சொல்லலாம், 20 லட்சம் பேர் ஆளுக்கு இன்னொருத்தரை கூட்டிட்டு வாங்க, 40 லட்சம் ஆயிருங்க ஐயா. இல்லை, அது நோக்கம் அல்ல. வீதியிட அமைப்பினுடைய நோக்கம் மாற்றத்திற்காக வரக்கூடிய 50 லட்சம் பேர் வந்த பிறகு இதை அரசியலாக நாம் மாற்றி மக்களுக்கான அரசியலாக இதை நாம் கையில் எடுக்க போகின்றோம். அதனால் நமக்கு பொறுமை மிக மிக முக்கியமாக இருக்கிறது. காரணம், அடிப்படை அரசியல் இருந்து மாற்ற வேண்டும் என்று கிளம்பி வந்திருக்கின்றோம். தலைவர்கள் டெல்லியில் அமர்ந்து தமிழ்நாட்டுக்கான முடிவை எடுக்கக்கூடாது. சென்னையில முக்கியமான வீட்டில் உட்கார்ந்து தலைவர்கள் முடிவெடுக்க கூடாது. தலைவர்கள் என்பது ஒரு கிராமத்துல, அங்கே கிராமத்துக்கான முடிவுகளை அந்த தலைவர்கள் எடுக்கணும். ஒரு நகரத்தில் தலைவர்கள் அமர்ந்து அந்த முடிவு எடுக்கணும். ஆனால் டெல்லியினுடைய காலம் சென்னை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்ந்துதான், அல்லது நான் போயஸ் கார்டன்ல அமர்ந்துதான், அல்லது நான் ஈசிஆர் பனையூர்ல அமர்ந்துதான், அல்ல நான் கோபாலபுரத்தில் அமர்ந்துதான் முடிவெடுப்பேன் என்கின்ற காலம் எல்லாம் மாறிவிட்டது. அருமை சொந்தங்களே, நான் யாரையும் குறையாக குற்றமாக சொல்லல. அடிப்படையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அடிப்படையில் அவர்கள் ஊருக்கான அவர்களுடைய சமுதாய பிரச்சனைக்கான தீர்வு அவர்களாக எடுக்கும் பொழுது மட்டும்தான் நிலையான அடிப்படை அரசியல் மாற்றம் நடக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, இன்னைக்கு நாம சுற்றுச்சூழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், என்னவெல்லாம் செய்யறோம் நாம பேசிக் கொண்டிருக்கின்றோம். சென்னை பொறுத்தவரை வேகமாக வளர்ந்து வரக்கூடிய இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு தலைநகர், கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதி, கிரீன் கவர் வெஜிடேஷன் பச்சையாக இருக்கக்கூடிய பகுதி சென்னை மாநகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு 25%, இன்னைக்கு வெறும் 10% தாங்க. வெறும் 10% தான் சென்னையில பச்சை இருக்கக்கூடிய கிரீன் கவர் இருக்கு. 90% கான்கிரீட் ரோடு தாங்க ஐயா இருக்கு. வீதியிட அமைப்பு நம்மை போன்றவர்கள் இந்த வேலையை செய்யலினா இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து 5% மட்டும்தான் இருக்கும். எப்படி அந்த நகரத்தில் மக்கள் வாழ முடியும்? இதை சின்ன கலைவாணர் ஐயா விவேக் அவர்கள் பல இடத்துல பேசினான். 2 டிகிரி இன்னைக்கு பூமி வெப்பமாகிட்டு இருக்கு. குடிக்கிற தண்ணி எங்கேயும் கூட இல்ல. போர் போட்டு தண்ணி எடுத்தா கூட 1200 1400 அடி போட வேண்டியது இருக்கு. இன்னைக்கு தமிழகம் பாருங்க, இந்திய அளவுல உள்ள பூமிக்குள்ள இருக்கக்கூடிய நீரை ஒரு வருடத்திற்கு 73% உறிஞ்சி எடுக்கிறோம். கர்நாடகாவை பொறுத்தவரை 56%, மகாராஷ்டிரா 60%, 73% பூமியில் இருக்கக்கூடிய நீரை உறிந்து ஒரு ஆண்டும் நாம் குடிக்கின்றோம், துவைக்கின்றோம், குளிக்கின்றோம். அப்ப 1 வருஷம் 2 வருஷம் மழை வரவில்லை என்றால் ரீசார்ஜ் ஆகலினா அன்னைக்கு வறட்சியும் பந்தமும் வந்துவது அருமை சொந்தங்கள். அதனாலதான் ஏரி குளத்தை சுத்தம் பண்றோம். தமிழகத்துல 1,06,957 நீர்நிலைகள் இருக்கு. 1,06,000 நீர்நிலைகள். எத்தனை நீர்நிலைகள்ல தண்ணி இல்லைன்னு கேட்டீங்கன்னா 50,197 நீர்நிலைகள்ல தண்ணி இல்லை. இந்த புள்ளி விவரம் நான் கொடுக்கலீங்க ஐயா, மத்திய அமைச்சர் ஜல்சக்தி துறையினுடைய அமைச்சர் அவர்கள் கொடுத்த புள்ளி விவரம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1,06,000 நீர் குளங்கள் நீரே இல்லைங்க ஐயா, ஏரி குளத்துல இல்ல. 50,197 நீர்நிலைகள் எனக்கு பயன்பாட்டில் இல்ல, என்க்ரோச்மெண்ட்ல போயிருச்சு, வீடு கட்டி இருக்காங்க. அதையெல்லாம் நம்முடைய சொந்தங்கள் ஒரு இடத்துலையும் பட்டாவை பார்த்து, தாசில்தாரை பார்த்து, அரசு அதிகாரிகளை பார்த்து, சுதந்திர தினத்தன்றைக்கு தமிழ்நாட்டில் 12,525 இடத்துல கிராம சபை கூட்டத்தில் போய் உட்கார்ந்து பேசி அதையெல்லாம் அடிப்படை அரசியல் இருந்து செய்து கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, இத்தனை வேலையை நம்முடைய வீதியிட அமைப்பு ஒரு இடத்திலும் கூட செய்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் நாம் பெருமையாக கர்வமாக நினைக்கணும். காரணம், நமக்கு பொறுப்பு கிடையாது, கவர்மெண்ட் பணம் கிடையாது, அரசு சம்பளம் கிடையாது, மக்களுடைய வரிப்பணத்தில் நாம வாழல. இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே ஒரு பெரிய இலக்கோடு தமிழக மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல சமுதாய இலக்கமாக நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களை, நிறைய பேர் சொல்றாங்க அண்ணாமலை என்ன அரசியலே பேசுறது இல்ல அப்படின்னு. அவர் கொஞ்சம் அரசியல் பேசணும்.
அண்ணாமலை என்ன கொஞ்சம் அரசியல் பேசணும், பழைய மாதிரி பேசணும் ஐயா. இந்த உலகத்தில் அரசியல் பேசுறது தான் ரொம்ப எளிமையான ஒரு வேலைங்க ஐயா. விமான நிலையத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா பத்திரிகை நண்பர்கள் இருப்பாங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தா பத்திரிகை நண்பர்கள் இருப்பாங்க. பத்திரிகை நண்பர்கள் அவங்களுடைய கடமையை செய்வதற்காக மைக்க நீட்டுவாங்க. இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. எதிர்கட்சியா இருந்தா ஆளுங்கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்கட்சி சரியில்லை. இந்த அரசியலை பேசுவதற்கு எதற்கு அண்ணாமலை அங்க போகணுங்க ஐயா? நாம் இந்த அரசியலை செய்வோம், அடிப்படை மாற்றத்திற்கான அரசியலை செய்வோம். தமிழகத்தில் இப்பதான் இத்தனை ஆண்டு காலம் கழித்து மக்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒரு புரட்சி நடந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நான் எல்லா இடத்திலும் கூட சொல்வது, ஓராண்டு காலம் கொடுங்க, ஒரு ஆண்டு காலம் கொடுங்க. 108 எம்எல்ஏ வந்ததுல 101 எம்எல்ஏ இப்பதான் முதல் டைம் சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க. சட்டமன்றத்துக்குள்ள எட்டி பார்க்கிறாங்க, கை குழந்தையோடு வந்திருக்கின்றார். மொத்த 234 எம்எல்ஏ 154 பேர் முதல் முறையாக சட்டப்பேரவைக்குள்ள 2026 தேர்தலுக்கு பிறகு கால் எடுத்து வைத்திருக்கின்றார். அவர்களுக்கு நான் எல்லா இடத்திலும் சொல்வது, ஒரு வருஷம் கொடுப்போம், வேலையை செய்யட்டும். அவர்கள் வேலையை சரியாக செய்யவில்லை என்றால் முதல் குற்றச்சாட்டு வைப்பவர்கள் நாமத்தான் இருப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு 100 நாள் கூட ஆகல, செய்யட்டும், பார்ப்போம். சில விஷயங்கள் சரியா செய்யறாங்க, சில விஷயங்கள் தவறா செய்யறாங்க. தவறுகள் செய்யும் பொழுது நாம் சுட்டி காட்டுகின்றோம், அதையும் சில இடத்துல திருத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அரசு செய்யக்கூடிய வேலையை நாமும் செக் பண்ணி அவர்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்கிறோம். டாஸ்மார்க் எத்தனை கடைகள் இன்னும் 500 மீட்டருக்குள் இருக்கு, அதையும் அரசு ஆமோதித்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதை நான் நிச்சயமாக பாராட்டுகின்றேன். அது நல்ல ஒரு அரசியல் போக்கு. ஒரு வருட காலம் தப்பு பண்றாங்கன்னா நம்ம பேசுவாங்க ஐயா. இன்னைக்கு எனக்கு தெரியும், தமிழகத்துல எதிர்கட்சி நண்பர்கள் நிறைய பேர் நம்மளை பார்த்து சொல்றாங்க, அண்ணே நீங்க அரசியலே பண்ணல. எனக்கு எதிர்கட்சி பண்ணக்கூடிய அரசியல் என்னன்னா, எப்படியாவது இந்த ஆளுங்கட்சியை கவுத்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலா இருக்கு. அதுக்கு ஆபரேஷன் மெகாலயான்னு ஒரு பேரு, புள்ள உடிக்கிற மாதிரி 10 எம்எல்ஏ புடிச்சிட்டு வாங்க, அவங்கள சபாநாயகரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு போங்க, அதுல ஆட்சியை கவலுங்க ஐயா. தப்பா ஆட்சி பண்ணா ஆட்சியை கவலுப்புங்க ஐயா. ஒரு வருஷம் எல்லாரும் நேரம் கொடுங்க. எதற்கு காலையில வெந்நீரை ஊற்றியது போல எல்லாம் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறீங்க, வேலை செய்யட்டும். அதே போல மத்திய அரசை பொறுத்தவரை இன்னைக்கு நண்பர்களுக்கு இந்த மேடையில் நான் சில விஷயத்தை போட்டு உடைக்க விரும்புகின்றேன். இன்னைக்கு நிறைய நம்முடைய பிஜேபி நண்பர்களாக இருக்கட்டும், மாற்றுக் கட்சி நண்பர்களாக இருக்கட்டும், அண்ணாமலை என்ன பிஜேபி விட்டு வரலீங்க, அவர் பிஜேபி பி டீமுங்க. அவர் டெல்லி எப்படி போனார் பாத்தீங்களா? ஜம்முன்னு போனார், 4 நாள் ரிசைன் பண்றார். அமித்ஷாவை பார்த்தார், எல்லாத்தையும் பார்த்தார், ஆனா சண்டையே போடலையே. சண்டை போட்டா தானே அவர் பிஜேபிக்கு எதிரி, சண்டையே போடலையே. அவர் மரியாதை நிமித்தமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயா உங்க வேலையில் நீங்க போங்க, என் வேலையில் நான் போறேன், எனக்கு ஒரு புது விதமான அரசியல் எண்ணம் இருக்கு, இதுல செஞ்சுக்கிறேன். அதுவும் போய் தான் அமித்ஷா அண்ணாமலையோட காதல் ஏதோ சொல்லி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அது அண்ணாமலை பக்காவாக தமிழ்நாட்டில் வந்து செய்வதற்காக பிஜேபி பிளீன்டின். ஆமா உண்மைதான். அமித்ஷா என் காதல் ஒரு விஷயத்தை சொன்னார், இத்தனை காலமாக சொல்லல, இந்த மேடையில் சொல்றேன். அமித்ஷா அவர்கள் என்னை டெல்லிக்கு வர சொன்னாரு, டெல்லியில பொறுப்பெடுக்க சொன்னார். 3 ஆண்டுகளுக்கு மேல டெல்லியில் வந்து இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நமக்கு அது ஒத்து வராதுங்க ஐயா, நான் தமிழ்நாட்டில் இருந்துக்கிறேன், நமக்கு அது வேண்டாங்க ஐயா. நான் இங்கேயே சின்னமா பாவமா இங்கேயே மக்கள் சேவை பண்ணிக்கிட்டு நம்முடைய நண்பர்களோடு சகோதர சகோதரர்களோடு இங்கேயே இருந்துக்கிறேன். அதுல சில நண்பர்கள் அண்ணாமலை அமெரிக்கா போயிருவார், டெக்சாஸ் போயிருவார், கலிபோர்னியா போயிருவார். ஐயா இந்த கை இங்க குப்பை தாங்க எடுத்துட்டு இருக்கு, எங்கேயும் போல. டெல்லியே போகாத இந்த அண்ணாமலை எங்க அமெரிக்காவுக்கு போக போறான்? சரி நான் சொல்றேன், சில பிஜேபி காரங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? 20ஆம் தேதி அமித்ஷா தமிழ்நாடு வர்றாரு, ஐயா அண்ணாமலைக்கு ஏதோ ஆஃபர் கொடுத்தீங்களாமா? அவர் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாராமா, என்ன ஆஃபர் கொடுப்பீங்கன்னு அமித்ஷாவை கேளு. எப்பொழுதுமே அரசியலை பொறுத்தவரை ஒரு பிரின்சிபலோடு மட்டும்தான் நான் அரசியலை செய்திருக்கின்றேன். இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த பொழுது தமிழ்நாட்டுக்கு எதிராக கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுகின்றார்கள் என்று தெரிந்து அங்கே ஆளுங்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி போராடியதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இன்னைக்கு தலைவர்கள் டெல்லியில் அழைத்தது நிஜம். எதுக்கு தம்பி ஒரு பிஜேபியில இருந்து இன்னொரு பிஜேபி மேல போராடுறீங்கன்னு கேட்டார். ஐயா அந்த பிஜேபி கர்நாடகாக்கு இருக்கட்டும், இந்த பிஜேபி தமிழ்நாட்டுக்கு இருக்கட்டும் ஐயா. மேகதாத்து கட்டுறாங்க, அதை எதிர்த்து மட்டும்தான் போராடினோம். ஒரு கட்சியில் இருந்த பொழுதும் சரி, கட்சியில் இல்லாத பொழுதும் சரி, எப்பொழுதும் தமிழினத்திற்காக மட்டும்தான் நாங்கள் நின்றிருக்கின்றோம், நிற்போம். மாற்றத்திற்காக உங்களோடு எப்பொழுதும் இருப்போம் என்று இந்த மேடையில சொல்வது என்னுடைய கடமையா இருக்கு. நானும் பேச வேண்டாம்னு பாக்குறேங்க ஐயா, அதிகமா பேச வச்சிட வேண்டாம். 73 நாள் தான் ஆகுது, நிறைய விஷயங்கள் பேச வேண்டாம் என்று பார்க்கின்றேன். பொறுப்பாக நம்முடைய சமுதாய பணியை மட்டும் செய்வோம்.
இந்த வயசுல பேக் டோர்ல போய் பவர்ல உட்கார்ந்து அந்த பவர்னுடைய சுவையை அனுபவிப்பது மகா பாவம், மகா தவறு. நமக்கு இது வேண்டாம். மக்களோடு இருந்து நேர்மையாக பணி செய்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக வீதிலிடு அமைப்பு இருக்கும் என்கின்ற உத்தரவாதத்தையும் இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். இதெல்லாம் வெளியே சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேங்க. ஒரு ரூமுக்குள்ள பேசுற 4 வார்த்தை எப்பவுமே ரூமுக்குள்ள தான் இருக்கணும்னு நினைக்கிறாள். அது வெளியே சொல்லக்கூடாது என்று நினைக்கின்றேன். அதனால இப்பவாச்சு கொஞ்சமாச்சு உங்க வேலையை பார்த்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் விட்டுட்டு மக்களுக்காக கீழே வந்து கொஞ்சமாச்சு பணி செய்யுங்க எதிர்க்கட்சி நண்பர்களே, அருமை சொந்தங்களே. அது மட்டுமல்ல, இன்றும் இன்னைக்கும் வீதிலிடு அமைப்பும் கர்நாடகாவில் மேகதாத்து அணையை கட்டுவதை நாம் எதிர்க்கின்றோம். இது அரசியலுக்காக கைத்தட்டலுக்காக நாம் சொல்வதல்லைங்க. ஐயா, பெங்களூர்ல குடிநீர் பிரச்சனை இருக்கா? இருக்கு. பெங்களூர்ல தமிழர்கள் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க ஐயா. 15 லட்சம் பேருக்கு மேல பெங்களூர்ல நம்முடைய தமிழ் சொந்தங்கள் இருக்கிறாங்க. பெங்களூர் சென்ட்ரல் தொகுதியில மட்டுமே பாராளுமன்ற தொகுதியில 7.5 லட்சம் தமிழ் சொந்தங்கள் அது ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறாங்க. மண்டியால இருக்கிறாங்க, சிமோகால இருக்கிறாங்க, சிக்மங்களூர்ல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிறந்தவங்க அங்கே இருக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமாக சண்டை போட்டு பார்டருக்கு போய் பிரச்சனையை பண்ணி கேட்டை இழுத்து மூடி 2 பஸ்ஸை உடைச்சு வீதியில சமயத்தில் 2 பச்சை துண்டை போட்டுட்டு போய் நாம செஞ்சுட்டா தமிழ்நாட்டுக்காக இருக்கிறோம். அது நமக்கு வேண்டாங்க. மேகதாத்தை எதிர்க்கின்றோம் என்று சொன்னால் மத்திய அரசை நம்புகின்றோம். 2 மாநிலத்துக்கு பிரச்சனை வரும் பொழுது ஒரு அணை கட்ட வேண்டும் என்று ஒரு மாநிலம் முடிவு செய்யும் பொழுது அந்த லோப்பர் ரைபேரியன் ஸ்டேட்டாக கீழே தண்ணி வரக்கூடிய மாநிலங்கள் அதை எதிர்த்தால் அந்த அணையை கட்டுவதற்கு அந்த மாநிலத்திற்கு உரிமை இல்லை. ஆனா துரதிருஷ்டவசமாக 2021-22 கட்ட முடியாது என்று சொன்ன மத்திய அரசு இன்னை கர்நாடகா கட்டுவதற்கு பிரச்சனை இல்லை என்று சொல்வது உண்மையாலுமே நம்முடைய நெஞ்சு வலிக்குதுங்க ஐயா. மோடி அவர்களை பொறுத்தவரை இன்னும் நான் நம்புகின்றேன், நேர்மையான ஒரு மனிதர், தவறு செய்யாத ஒரு மனிதர். அதனால 2 மாநிலத்துக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனைகளை யோசிச்சு முதலமைச்சர்களை அமர வைத்து தீர்வு கொடுக்கணும். இன்னைக்கும் கர்நாடகாவில் நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா நம்ம கிட்ட டிஜி ரிசர்வாயர் இருக்கு, திப்பன கொண்டகத்தா ரிசர்வாயர் இருக்குது, பெங்களூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் 2.2 டிஎம்சி இருக்கு. அந்த தண்ணியை பெங்களூர் யூஸ் பண்ணா தண்ணி பிரச்சனையே வராதுங்க ஐயா. எதுக்கு மேகதாத்துல அணை கட்டணும்? மஞ்சனபல்லே டேம் இருக்குதுங்க ஐயா பெங்களூர் பக்கத்துல. மத்திய அரசு நிதி கொடுங்க, 500 கோடி கொடுங்க, 600 கோடி கொடுங்க, புதுப்பீங்க. ஏற்கனவே காவிரியில வரக்கூடிய தண்ணியில எங்க தேங்குதோ இந்த 2 டேமையும் புதுப்பீங்க. பெங்களூர் மக்களுக்கும் அது வரப்பிரசாதமாக இருக்கட்டும். இதுதாங்க ஐயா நம்ம அரசியல். நாம இந்த பஸ்ஸை உடைக்கிறது, பச்சை தொண்டு போட்டு போய் பார்டரில் இழுத்து மூடுறது நமக்கு இது வேண்டாங்க ஐயா. நாம் இன்னைக்கு சொல்வதெல்லாம் அண்ணன் தம்பிகளாக சகோதர சகோதரிகளாக இருக்கும் பொழுது மத்திய அரசு தலையிட்டு நேர்மையான நாணயமான ஒரு தீர்வை கொடுங்க. பெங்களூரு மக்களுக்கும் தண்ணி பிரச்சனை உறுதி செய்து கொடுங்க. ஏற்கனவே காவிரியில தண்ணி வரல, தயவு செய்து இன்னொரு அணையை 9,000 கோடி ரூபாய்க்கு கட்டி அந்த மேகதாத் அணை எங்க இருக்கு? இன்னைக்கு கர்நாடகால முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவருடைய சொந்த தொகுதியில மேகதாத்து இருக்குது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சொந்தங்களே. அதற்கு மேல அரசியல் பேச விரும்பல. இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இல்ல அண்ணாமலை தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி பேசலையா? தமிழ்நாடு பட்ஜெட்டை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க ஐயா. ஐயா இப்பதான் வந்திருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் சார் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் வைக்கிறேன். ஐயா இந்த பட்ஜெட்டை பார்த்தோம், ஒரு 15,000 கோடி சேவ் பண்றீங்க, செலவீனங்களை குறைக்க பாக்குறீங்க, 15,000 கோடி பிடிச்சு நிறுத்த பாக்குறீங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா, நீங்கள் மிச்சம் பிடிக்கக்கூடிய 15,000 கோடியில முதல் 5,000 கோடி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மேம்படுத்துவதற்காக அந்த 5,000 கோடி கொடுங்க. 5 வருஷம் 5,000 கோடி கொடுங்க. 5 வருஷத்துல அது 25,000 கோடி, பெரிய மாற்றம் நடக்கும். கர்நாடகாவில் சித்தராமையா அவர்கள் செஞ்சாங்க. அதனாலதான் ஒரு கிராமத்துக்கு போனாலும் லிப்ட் இரிகேஷன் ஸ்கீம், உபரி தண்ணீரை லிப்ட் பண்ணி கிராமத்துக்கு கொண்டு போய் கொடுத்துறாங்க. எல்லோரும் அமைதியாக நல்லா இருக்கிறாங்க. ஒரு 5,000 கோடி ஒதுக்குங்க ஐயா. நீங்கள் சேமிக்கக்கூடிய 15,000 கோடியில 2வது 5,000 கோடி அரசு பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துவதற்காக அரசு பள்ளிகளுக்கு கொடுங்க ஐயா. நீங்க சேமிக்கக்கூடிய 3வது 5,000 கோடி கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த 5,000 கோடி கொடுங்க ஐயா. இப்படி நீங்க கொடுக்கலீங்கன்னா அவங்களால பட்ஜெட் போடவே முடியாது. செலவுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் வேணும் கேட்பாங்க, எல்லா மக்களுக்கும் பணம் வேணும். சேமிக்கக்கூடிய பணத்தில் இந்த 15,000 கோடிய 3-5,000 கோடியாக பிரித்து அடுத்த தமிழகத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகள் 25,000 கோடி, வருஷத்துக்கு 5,000 கோடி நீர் மேலாண்மை, கல்விக்கு வருஷத்துக்கு 5,000 கோடி, 5 வருஷம் 25,000 கோடி, கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சிக்கு 5,000 கோடி, 5 வருஷத்துக்கு 25,000 கோடி கொடுங்க ஐயா. தமிழ்நாடு நிச்சயமாக மாறும் மாறும் மாறும். இது மட்டும்தான் நாங்க உங்களுக்கு வீதிலிடு அமைப்பு சார்பாக நாங்கள் சொல்லக்கூடிய யோசனைங்க ஐயா. இதை நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். கரப்ஷன் நின்றுச்சுங்கிறாங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். கரப்ஷன் முதலமைச்சர் விஜய் அவர்கள்
கரப்ஷனுக்கு எதிராக இருப்பது உண்மைதான், அதையும் நாம் பார்க்கின்றோம். டெண்டர் பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல, பல அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு, அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. தம்பி, நாங்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம், ஒரு 2% கொடு தம்பி, 3% கொடு தம்பி, 4% கொடு. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றங்க ஐயா. ஒரு வருஷம் கழிச்சு நாங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதை உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் அதை வலியுறுத்துங்க. நேர்மையான ஆட்சி. நீங்க நேத்து சுதந்திர தின உரையில் சொன்னீங்க, தமிழகத்துல கரப்ஷனை நம்முடைய காலத்துல ஒழிப்புங்க ஐயா. நம்முடைய காலத்துல டிவிக்கு இருக்கட்டும், இந்த பக்கம் வீதி லீடர்ஸ் இருக்கட்டும், நம்முடைய காலத்துல அந்த கரப்ஷனை ஒழிப்பு நம்மால் முடியும். செய்து கொடுக்க துணிந்தவர்கள் நாம் இங்க இருக்கின்றோம். ஆட்சி அதிகாரத்துல யாரும் உட்கார்ல. இங்க இருக்கிறவங்க யாரு எம்எல்ஏ இல்ல, யாரு எம்பியா இருந்ததில்ல, யாரு மந்திரியா இருந்ததில்ல. அதை சொல்வதற்கான முழு தார்மீக சுதந்திரமும் பொறுப்பு நமக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் கடிவாளம் போடுங்க ஐயா, லூசு விட்டுறாதீங்க. கொஞ்சம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரிவ்யூ மீட்டிங் எடுங்க. 2 நாள் விடுபடுத்தீங்கன்னா அதிகாரிகளுக்கு அமைச்சர்களுக்கு குளிர் விட்டு போயிடும். அதையும் கொஞ்சம் பாருங்க, கண்ட்ரோல்ல வைங்க. குதிரைக்கு எப்பொழுதுமே கடிவாளத்தை கொஞ்சம் லூசா விட்டுட்டீங்கன்னா குதிரை வலது பக்கம் இடது பக்கம் போகும். மக்கள் உங்கள் மீது பெரிய நம்பிக்கையோடு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறாங்க. நீங்கள் தவறு செய்தாமல் அதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் கூட இந்த நேரத்தில் வீதிலீடர்ஸ் அமைப்பு சார்பாக சொல்லுவது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். அருமை சொந்தங்களே, இது மட்டும் இல்ல, நான் அரசியல் பேசலாங்க ஐயா. நம்ம அரசியல் பேசக்கூடாது, நீங்க வந்திருக்கோம். நம்ம சமுதாய பணியை மட்டும் செய்வோம், அடிப்படை மாற்றத்தை செய்வோம். ஏன்னா மேடையில் இருக்கக்கூடிய அக்கா அருள்செல்வி அவர்களை நான் சங்கடப்படுத்த விரும்பல. அவங்க எல்லா அரசியல் கட்சிக்கு பொதுவானவங்க. ஐயா விவேக் அவர்கள் எல்லா அரசியல் கட்சிக்கு பொதுவானவங்க, எல்லாருக்கும் பொதுவானவங்க. நம்ம அரசியல் கட்சி இல்ல, சமுதாய கட்சி. சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடிய ஒரு கட்சி. மக்களோடு நாம் இருக்கின்றோம். ஆனால் தொண்டர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேங்க ஐயா. ஐயா 73 நாள் பொறுப்பே இல்லாம ஒரு இயக்கம் இயங்குவது ரொம்ப கஷ்டங்க ஐயா, ரொம்ப கஷ்டம். 73 நாட்கள் பொறுப்பு இல்லாம லீடர்லெஸ் கிரௌடா எல்லோரும் லீடரா இருப்பது பெரிய பாகியம். அப்பனா எந்த அளவுக்கு நீங்க ஈகோவை உடைச்சு, எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு இயக்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இங்க வந்திருக்கிறீங்க. அதனால நமக்குள்ள சண்டை வேண்டாங்க ஐயா. இது நம்முடைய வாழ்க்கையில ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்க. எல்லாம் ஒரு பால்ல 6 அடிக்கும், ஒரு முறை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சம் ஈகோவுக்கு இடம் கொடுக்காம எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் எவ்வளவு வேலை இந்த ஒரு மாசத்துல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம பண்ணிருக்கிறீங்களா, எத்தனை வேலை செஞ்சிருக்கிறீங்க. அதை தொடர்ந்து நாம் செய்வோம். நம்முடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாக்கு என்று சொல்வதை விட மக்களுடைய புன்னகை தாங்க ஐயா முதல்ல கிடைக்கும். அது டிசம்பர் மாதத்திற்குள்ள நம்ம எல்லோருக்கும் அது கிடைக்கும். சொன்னபடி நாம் செய்வோம், எங்கேயும் நாம போக வேண்டாங்க ஐயா. இதுல மட்டும் நாம கவனம் பண்ணும். கடைசியாக மீடியா நண்பர்கள் அண்ணே, டெல்லியில சிஜேபி ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அண்ணாமலை அண்ணா, நீங்க வந்து ஒரு மைக் எடுத்து 2 காரசாரமா பேசி இருக்கணும் அப்படி. ஐயா இன்னைக்கு நீட் என்பது 2021, 2024, 2026 3 வருடம் நீட் பேப்பர் லீக் ஆச்சு. 2021 லோக்கலைஸா லீக் ஆச்சு, 24 கொஞ்சம் பெருசா லீக் ஆச்சு. உச்சநீதிமன்றம் நேரடியாக அந்த வழக்கு எடுத்து நடத்தினாங்க, ராதாகிருஷ்ணன் கமிட்டி போட்டாங்க. ஆனா 2026 பொறுத்தவரை பெரிய அளவில் நடந்துச்சு. அதனால தான் நாம் சொன்னோம், மத்திய அரசுக்கு சொன்னோம், ஐயா பேசுங்க பேசுங்க, உட்கார வச்சு பேசுங்க. 80 லட்சம் பேர் இன்னைக்கு டெலிவரி பாயா இருக்கிறாங்க. 80 லட்சம் பேர் இந்தியாவில். யோசிச்சு பாருங்க, 80 லட்சம் பேர், 8 மில்லியன். 8 மில்லியன் என்பது ஐரோப்பிய நாடுகள்ல சில நாட்டினுடைய மக்கள் தொகையினுடைய சைஸுங்க. இந்தியாவில் 80 லட்சம் பேர் டெலிவரி பாய். ஸ்விக்கியாக இருக்கட்டும், ஜொமேட்டோவா இருக்கட்டும், பிளிங்கிட்டா இருக்கட்டும், கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. எத்தனை நண்பர்களுக்கு தெரியும்? அந்த 80 லட்சம் பேர்த்துல 33 லட்சம் பேர் ஒரு டிகிரி படிச்சிருக்கிறாங்க. ஒரு டிகிரி படிச்சிருக்கிறாங்க. 80 லட்சம் பேர்த்துல 33% ஒரு டிகிரி படிச்சிருக்காங்க. இன்னைக்கு வெயில்ல, இந்த பொல்யூஷன்ல நாம் ஆர்டர் பண்ற சிக்கன் பிரியாணிக்கும், மட்டன் பிரியாணிக்கும், பன்னீருக்கும், தோசைக்கும் ஏதோ ஒரு இடத்துல போய் வாங்கி இத்தனை ஆக்சிடென்ட் நடந்து அதை வந்து நம்ம வீட்டுல கொடுக்கறாங்க. ஐயா இதே மாதிரி இருக்க முடியுமா? நித்தி ஆயோக் சொல்லுது 2030 முடியும் பொழுது 2.5 கோடி பேர் இந்தியாவில் டெலிவரி பாயா இருப்பாங்க. 2.5 கோடி பேர். 2.5 கோடி பேர். யோசிச்சு பாருங்க ஐயா, நாடு தாங்குமா? 2.5 கோடி உறுப்பினர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்க வேண்டும்? அவங்களை என்ன வேலை நாம செய்ய வைக்கிறோம்? இன்னைக்கே நீங்க அமெரிக்காவில் பல இடத்துக்கு போங்க, ரோட்ல டிராபிக்ல வண்டி நிக்கிற மாதிரி ரோபோ நின்றுட்டு இருக்கு. பல இடத்துல நீங்க பார்க்கலாம். அட்லாண்டால பார்க்கலாம், கலிபோர்னியால பார்க்கலாங்க ஐயா. ரோபோக்குள்ள சாப்பாடு வச்சிடறாங்க, வீட்டு வாசலுக்கு வந்துடும். பாஸ்கோடு போட்டா டப்பா ஓபன் ஆயிக்கும், சாப்பாடு எடுத்துக்கலாம். பல இடத்துல ட்ரோன்ல கொண்டு போய் வீட்டு வாசல்ல வச்சிடறாங்க. இந்தியாவில் 5 வருஷத்துல வரப்போகுதுங்க ஐயா, வரப்போகுது. 80 லட்சம் பேர் எங்க போக போறாங்க? 2030 2.5 கோடி பேர் எங்க போக போறாங்க? நம்ம அரசியல் அவர்களுக்கான அரசியல். அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும்.
அவர்கள் அடுத்த கட்ட எடுத்துட்டு போகணும். அதுக்காகத்தான் நம்ம சொன்னோம் மத்திய அரசு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்க. 18 வயசுல இருந்து 24 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்கள் 40% பேர்த்துக்கு வேலை இல்லை. படித்த டிகிரி இன்னைக்கு வெற்று காகிதமாக இருக்கு. இதை சொன்னா மத்திய அரசுக்கு எதிராக நம்ம போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ மோடிக்கு எதிராக கோஷம் போடல. இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அக்கறையில் நாம பேசுறோம். அந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற அக்கறையோடு பேசுகின்றோம். இது பெரிய கவனம் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கு இருக்கணும். இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு இன்மை என்பது பெரிய ஒரு விஷயமா மாறப்போகுது. 2029 பாராளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்காளர்கள் ஜென்சி வாக்காளர்கள். 2029 பாராளுமன்ற தேர்தலில் 34 கோடி பேர் 1996க்கு பின்னாடி பிறந்தவங்க. இந்தியாவில் அவங்க தான் பெரிய பிளாக். 34 கோடி பேர் 1996க்கு பின்னாடி பிறந்தவங்க. 1980 96 நாம இருக்கக்கூடிய மில்லேனியல் 30 கோடி பேர். 65 கோடி பேர் 1980க்கு பின்னாடி பிறந்தவங்க ஓட்டு போட போறாங்க. எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கு, வேகமா இருக்காங்க, மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. பழசையெல்லாம் ஏற்பதற்கு தயாராக இல்லை. நாளை காலையில மாற்றம் வேணுங்கிறாங்க. அதற்கும் we the leaders அந்த அரசியலுக்காக நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த பல அரசியல் மேடையிலே நடிகை திட்டுறது, நடிகரை திட்டுறது, ஒருத்தருடைய தந்தை தாயை பத்தி பேசுறது, குடும்பத்தை பத்தி பேசுறது, அப்பாவை பத்தி பேசுறது, அதெல்லாம் போச்சுங்க ஐயா, அதெல்லாம் போச்சு. சட்டசபையில் அநாகரிகமாக வம்புக்கு இழுத்து ஒரு பெண்ணை நயவஞ்சகமாக தவறான வார்த்தையில சித்தரிக்கிறது. அதை வெளியே வந்து சொல்லுவாங்க, எங்க தலைவரை பாத்தீங்களா, எப்படி சொன்னாரு பாத்தீங்களா, எவ்வளவு டபுள் மீனிங்கோட சொல்லாரு பாத்தீங்க. அந்த அரசியல் போச்சுங்க ஐயா, போச்சு. 1980க்கு பிறகு பிறந்தவர்கள் ஜென்சி மில்லேனியல் 65 கோடி பேர். அவர்களுக்கு எல்லாம் பிடிக்கலீங்க ஐயா, வேறு அரசியல் எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எத்தனை பேருக்கு இது புரிஞ்சுதுன்னு தெரியல. ஆனா நமக்கு இது புரிஞ்சிருச்சு. அவங்க குரல்ல நல்லா கேட்டுட்டோம். அதற்காக நம்மை புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். சமுதாய சேவையில் இருக்கோம். படிப்படியாக ஒரு மாற்றமாக நாம் கொண்டு வந்து நிச்சயமாக அதை செய்வோம் என்கின்ற பெரிய நம்பிக்கையை உங்களுக்கு அளித்து, ஐயா இன்னும் 14 நாள் இருக்கு. நாம் இன்னைக்கு தமிழகத்துல மொத்தமா எவ்வளவு மரம் இன்னைக்கு நாம வச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய இலக்கு 20 லட்சம். இன்னைக்கு நம்ம 6,25,760 வச்சிருக்கோம். ஐயா நாயப்படி இன்னைக்கு நாம 10 லட்சத்தை தாண்டி இருக்கணும். ஆனா ஒரு இயக்கம் 6 லட்சம் மரம் வைத்தது 16 நாள்ல மிகப்பெரிய சாதனை. நம்ம அதுக்காக பூரிப்படைந்தாலும் கூட நம்ம இலக்கு இன்னும் பெருசுங்க ஐயா, 20 லட்சம். பல இடத்துல ஐயா மர பற்றாக்குறையா இருக்கு. டோல் ஃப்ரீ நம்பருக்கு எல்லாரும் போன் பண்ணா மரம் கொடுக்க மாட்டாங்க, மரமே இல்ல, மரம் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி பண்ணி சொல்றாங்க. எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேங்க ஐயா. அதனால் நம்முடைய இலக்கு 20 லட்சம். படிப்படியாக எல்லா இடத்திலும் கூட ஒரு வாலண்டியர், ஒரு தன்னால்வரர், ஒரு மரத்தை நீங்க வைங்க அப்படிங்கறதா நம்ம இலக்கு. 20 லட்சம் மரத்தை வச்சு அக்கா சொன்ன மாதிரி விவேக் ஐயா 37 லட்சம், நாமெல்லாம் சேர்ந்து இந்த மாசம் 20 லட்சம் 57 லட்சம். அந்த இலக்கு 1 கோடியை நாம் செய்து அக்கா கையிலே ஒப்படைத்து விடலாம். எங்கே இருந்தாலும் கூட சின்ன கலைவாணர் அவர்களுடைய ஆதரவு, அன்பு தமிழக மக்களுக்கு இருக்குது. வீதி லீடர்ஸ்க்கு இருக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. தமிழக மக்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இதை பண்ணுகின்றோம். அதனால் இந்த கட்டுக்கடங்காத இந்த நிகழ்வு பெரிய கூட்டத்தில் ஆரம்பத்திலிருந்து நடந்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். கையொரு பக்கெழுத்து, கால் ஒரு பக்கெழுத்து. ஒரு படத்துல கவுண்டமணி அண்ணனும் ரஜினி சாரும் ஒரு படத்துல சினிமா பார்க்க போவாங்க. முதல்ல டிக்கெட் வாங்கினவங்களுக்கு தங்க செயின், 2வது டிக்கெட் வாங்கினவங்களுக்கு மோதிரன். எனக்கு எனக்கு அப்படித்தாங்க ஐயா இருந்துச்சு. ஆனா கிடைத்த தங்க செயினும் மோதிரமும் நீங்க தாங்க ஐயா. அவ்வளவு தூரம் இங்க இழுத்து வந்து மேடைக்கு வந்து பார்க்கும் பொழுது அந்த கிடைத்த தங்க செயினும் மோதிரமும் நீங்க தான். அதனால் தொடர்ந்து இருப்போம். நாம் யாரையும் முன்னிலைப்படுத்த போவதில்லை. என்னோட புகைப்படத்தையும் தவறுங்கன்னு பல இடத்துல கேட்கிற எல்லோரையும் முன்னிலைப்படுத்துங்க. உங்களை முன்னிலைப்படுத்துங்க, தலைவர்களை முன்னிலைப்படுத்துங்க, ஊரை முன்னிலைப்படுத்துங்க. அங்கிருந்து மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டும். வருங்காலம் நம்முடையது. கொஞ்சம் கூட சோம்பல் இல்லாம தளராம வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. எதிர்பார்ப்பு இல்லாம செய்யுங்க. நிச்சயமாக மாற்றம் நம் பக்கம் வரும் என்று சொல்லி, மேடைக்கு இடதுபுறம், மேடைக்கு வலதுபுறம், மேடையினுடைய பின்புறம், மேடையில் மேல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து, நம்முடைய சென்னை கார்பரேஷன்ல நம்முடைய கவுன்சிலராக இருந்து மக்களுக்கு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கா உமானந்த் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் உட்பட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள், இந்த நேரத்தில் நான் பேரை எங்கே இடத்துலயும் சொல்றது, தலைவர்கள் என்று சொன்னா எல்லா தலைவர்கள் தான். மேல இருக்கவங்க கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. அமர் பிரசாத் ரெட்டி அவர் ஒரு 10 கிலோ வெயிட் குறைஞ்ச மாதிரி தான் எனக்கு இருக்குது பார்த்தா இன்னைக்கு. அதே போல கருநாகராஜனாக இருக்கட்டும், அண்ணன் ஸ்ரீகாந்த் அவர்களாக இருக்கட்டும், சகோதரர் வினோத் அவங்க இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்முடைய சுமதி வெங்கடேஷ் அக்கா ஆரம்பித்து, நளினி அக்கா ஆரம்பித்து எல்லோரும் இங்க இருக்கிறாங்க. மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு இதுல அரசியல் பண்ண மாட்டாங்க, மக்களுக்காக இருக்கிறாங்கன்னு 16 நாள் நம்ம வேலையை பார்த்துட்டு இவங்க எல்லா இடத்துலயும் வேலை செய்யறாங்க.
இவர்களுக்கு நம்முடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய அக்கா அருள்செல்வி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய சிறப்பு வணக்கத்தை, வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து, இலக்கு 20 லட்சம் என்பதை மறந்து விடாதீர்கள். சுத்தம் செய்வோம், சுத்தம் செய்வோம், சுத்தம் செய்வோம். சமுதாயத்தினுடைய அழுக்கு மட்டுமல்ல, அரசியலினுடைய கரைபடிந்த அழுக்கையும் சுத்தம் செய்வோம். ஒரு மாற்றத்திற்காக நிற்போம் என்று சொல்லி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லா தன்னார்வ நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, ஐயா நான் பேரே சொல்லல, ஆனா வேலை செஞ்சவங்க முன்னாடி இருக்கிறவங்க பேரை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்னேன். மேடையில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் என்னை விட முக்கியமானது என்பது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த நிகழ்ச்சி நீங்க எல்லோரும் சேர்ந்து நடத்தது. நான் இதுல வெறும் பார்வையாளராக மட்டும்தான் அந்த 1/2 மணி நேரம் வந்திருக்கேன். இந்த நிகழ்ச்சி செஞ்சதெல்லாம் நீங்க, கஷ்டப்பட்டவங்க எல்லாம் பின்னாடி இருக்கிறீங்க, விடிய விடிய உழைச்சவங்க பின்னாடி இருக்கிறீங்க. அண்ணன் பெப்பர்ஸ் நாச்சியப்பன் அவர்கள் இருந்து ஆரம்பித்து எல்லா அக்கா இங்க இருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, முன்னிருக்கையில் இருப்பவங்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு பொறுமையாக இருங்க, வேலையோடு சித்தாந்தமாக இருங்க. பெரிய மாற்றத்தை நோக்கி போகும். நமக்கு எஜமான் டெல்லியில வேண்டாம், எஜமான் சென்னையில வேண்டாம், நம்ம ஊர்ல நமக்கான எஜமானை தேடிக்கொள்வோம், மாற்றத்திற்காக நிற்போம் என்று சொல்லி நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். தமிழகம் வாழ்க, பாரத அன்னையின் புகழ் ஓங்குக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஆன் தமிழ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.